நிறைய பேஷண்ட் சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசமாகுது, வாந்தி வருது, ஆர் சாப்பிட்ட ஃபுட் மேலே மேலே வருது, புளிச்ச ஏப்பம், வயிறு அண்ட் நெஞ்செரிச்சல் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அவங்களே தனக்கு செரிமான கோளாறு பிரச்சனை தான் இருக்குன்னு நினச்சிட்டு ஏதோ மருந்தும் சாப்பிட்றாங்க. எத்தனை பேர் இது போல் உங்களுக்கு செரிமான கோளாறு ஆர் வயிற்று பெருமன் ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சிட்டு அதுக்கு மெடிசன் சாப்பிட்றீங்க? இந்த பிரச்சனை வயிற்று பெருமனில் மட்டும் இல்லை, வயிற்றுப்புண் அதாவது அல்சர் இருந்தாலும் ஏற்படும். வயிற்றுப்புண் ப்ராப்ளம் இருக்கும்போது வயிற்று பெருமனுக்கும், வயிற்று பெருமன் ப்ராப்ளம் இருக்கும்போது வயிற்றுப்புண்ணுக்கும் மருந்து சாப்பிட்டா எப்படிங்க சரியாகும்? பிரச்சனை மேலும் தானே அதிகரிக்கும். வணக்கம், கல்பவருஷ கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜே. வயிற்று பெருமன் ப்ராப்ளம் வயிற்றுல வாதம் அதிகமாகிறதுனால உண்டாகும். கொஞ்சமா ஃபுட் சாப்பிட்டாலும் வயிறு அடைச்ச மாதிரி ஃபீல், மெயினா அடிவயிறு, எக்ஸ்பெஷலி தொப்புள் பகுதிக்கு கீழே தான் வலி ஏற்படும். சில நேரங்கள்ல வயிறுல கடமுடன்னு சவுண்டு கேட்கும், மலச்சிக்கல் ஏற்படும், நாள்படும் போது ஏப்பம் இருக்கும், ஆனா புளிச்ச ஏப்பமா இருக்காது. வயிறுப்புண் பிரச்சனை பித்த தோஷம் உடல்ல அதிகமாகிறதுனால ஏற்படும். அதிகமாக உப்பு, புளிப்பு, காரமான ஃபுட் சாப்பிட்றதுனால பித்த தோஷம் அதிகமாகி பித்தம் புளித்து துஷ்டியாகி வயிறு அண்ட் குடல்ல இருக்கிற சளி ஜவ்வுக்களை டேமேஜ் பண்ணுறதுனால ஏற்படும். மாடர்னில் இது ஹெலிகோபாக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷனால ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. வயிற்றுப்புண் ப்ராப்ளமில் ஃபுட் சாப்பிட்ட அப்புறமா பெயின் வந்தால் பெயின் மெயினாக தொப்புள் பகுதியில் உண்டாகும் அண்ட் வாந்தி எடுத்தால் வலி குறைஞ்சிடும். ஃபுட் சாப்பிட்டு வலி கம்மியாகிற கண்டிஷனில் ஃபுட் சாப்பிட்ற முன்னாடி வலி தொப்புள் பகுதிக்கு மேலே இருக்கும். வயிற்றுப்புண்ணில் தான் புளிச்ச ஏப்பம் அண்ட் கசப்பு ஏப்பம் ஏற்படும். எரிச்சல் பிரச்சனையும் இருக்கும். வாமிட்டில் பிளட் கலந்து போகும் ஆர் மோஷன் பிளாக் ஆர் பிளட் மிக்ஸ் ஆகி போகும். வயிற்றுப்பெருமன் இருந்தால் வாய் ஓப்பன் பண்ணி சாப்பிட்றது, அண்ணாந்து தண்ணீர் குடிக்கிறது, ஸ்ட்ரால ஜூஸ் குடிக்கிறது, அதிகமாக சாப்பிட்றது, கேரட், பீட்ரூட், பருப்பு, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு போன்ற கேஸ் உண்டாக்குற உணவுகளை அவாய்ட் பண்ணணும். ஃபுட்டில் ஜீரகம், இஞ்சி, பூண்டு நிறைய ஆட் பண்ணுங்க ஆர் இதை தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணி குடிங்க. வயிற்றுப்புண் பிரச்சனை இருந்தால் சீந்தில் கொடி, ஆடாத்தோடா, நன்னாரி, வெட்டிவேர், அதிமதுரம், ஏலக்காய் இவங்களை கஷாயம் போட்டு ஆகாரத்துக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி குடிங்க. ஃபுட்டில் 10 கிராம் நெல்லிக்காய் பொடி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு ரெகுலராக ஒரு நெல்லிக்காயை ஜூஸ் போட்டு குடிங்க. சாப்பிட்டதுக்கு 1/2 மணி நேரம் அப்புறமா 5 கிராம் கடுக்காய் பொடியை நார்மல் தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி குடிங்க. இப்போது வயிற்றுப்பெருமன் அண்ட் வயிற்றுப்புண் இருக்கா உங்களுக்குன்னு கெஸ் பண்ண முடியும் தானே? நீங்கள் கெஸ் பண்ணாலும் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மருந்து எடுங்க. எப்போவுமே செல்ஃப் மெடிகேஷன் பண்ணாதீங்க. இது போல மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கல்பவருஷ கிளினிக்ல கன்சல்டேஷன், ஆயுர்வேதா மெடிசன், கேரளா பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணுங்க.